Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு குக் வித் கோமாலியில் அம்மு அபிராமி செஞ்ச அக்காரை அடிசல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்காரை அடிசல் செய்யறதுக்காக எல்லா பொருளும் இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ண போகிறோம். 2 டம்ளர் அளவு அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சாதம் செய்யக்கூடிய அரிசி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூடவே 3 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். இதை குக்கரில் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 80% அளவு குக் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். கூடவே 7 டம்ளர் அளவு, நம்ம ஃபஸ்ட்டு 3 டம்ளர் அளவு பால் சேர்த்தோம். இப்போ 7 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குங்குமப்பூ நல்லா கரைஞ்சி பாலோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதம் கிட்டத்தட்ட 95% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டம்ளர் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு சர்க்கரை போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சர்க்கரையும் பாலும் நல்லா கலந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக மாறும். இதை நம்ம பாலையே செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அக்காரை அடிசல் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2 டம்ளர் அரிசிக்கு நான் 800 ml பால் சேர்த்துருக்குறேன். நல்லா திக்காயிடுச்சு. சாதமும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பாலில் நெய் சேர்க்கறதுனால 1 ஸ்பூன் அளவு போதுமானது. நெய்யும் பாலும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் கூடுதலாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அக்காரை அடிசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.